நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதுல ஒரு கேள்வி, நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த ஒரு காரியத்துக்காக நான் இன்னும் எத்தனை நாள் தான் ஜெபம் பண்ணணும், நான் எத்தனை நாள் தான் இன்னும் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட இதுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும், நான் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கேள்வி இருக்கும் இல்லையா? ஒருவேளை 1 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 7 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், இல்ல பல வருடங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னமும் அது நடக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஜெபத்துல உறுதி. ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கல, அப்ப நான் என்ன பண்ணணும்? நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் எனக்காக செய்வாருங்கிற நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க கடந்து போற அந்த உபத்திரவத்துல பொறுமையாவும் இருக்கணுமா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, நம்பிக்கையில சந்தோஷமா ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு நீங்க அவருக்காக தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது, அவர் உங்களுக்காக இறங்காம இருப்பாரா? உங்களுக்கு தயை செய்யாம இருப்பாரா? கவலைப்படாதீங்க, நிச்சயமா அவர் வந்து உங்களுக்காக தயை செய்வார், உங்களுக்கான கதவுகளை திறப்பார், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். பொறுமையா இருங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. ஆமென்.